அது ஒரு அழகான காடு. காட்டுல இருந்த எல்லா மிருகங்களும் பகல் நேரத்துல உணவு சேகரிச்சு உண்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. பகல் நேரத்துல எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஒற்றுமையா சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு ஜாலியா இருப்பாங்க. நைட் ஆனா கையாளாய் நல்லா தூங்கிடுவாங்க. அனிமல்ஸும் டே டைம்ல நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஆந்த மட்டும் டே டைம்ல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லா அனிமல்ஸும் தூங்குறத பார்த்து ஆந்தைக்கு பொறுக்கவே இல்லை. எல்லாரையும் நம்மள மாதிரியே தூங்காம இருக்க வைக்கணும்னு நினைச்சு ஆந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுச்சுங்க. அடுத்த நாள் காலையில யானை, சிங்கம், குதிரை 3 பேரும் நின்னு பேசிட்டு இருந்தாங்களாமா. சிங்கராஜா சிங்கராஜா, இப்பெல்லாம் காடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சிங்கராஜா, எனக்கும் இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க 3 பேரும் பேசிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற மரத்து மேல வந்து ஆந்த உக்காந்ததான். அப்படின்னு கேட்டதான் அந்த இடத்துக்கு வந்த ஆந்த. அதுக்கு சிங்கம் உடனே கோவமா ஆந்தைய பாத்துக்கிட்டே, இங்க பாரு ஆந்தையே, உங்களோட பழக்கம் வேற, எங்களோட பழக்கம் வேற. உன்னோடத நீயே வச்சுக்கோ, எங்களை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டே அந்த இடத்துல இருந்து எல்லா அனிமல்ஸும் ஓடிடுச்சுங்க. ஆனா அந்த அவங்கள விடவே இல்லை. அவங்க பின்னாடியே ஓடி வந்து, அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த சிங்கத்தை குழப்ப முயற்சி பண்ணிட்டே இருந்தது அந்த ஆந்தை. ஆந்தை சொன்னதை கேட்டு எல்லா மிருகங்களும் சேர்ந்து, சரி நாம தூங்காம இருந்துதான் பாப்போமே அப்படின்னு நினைச்சு முடிவெடுத்தாங்களாம். நரி சிங்கத்துக்கு முன்னாடி வந்து நின்னு, சிங்கராஜா சிங்கராஜா, அவசரப்படாதீங்க. எல்லா நாள்லாம் வேண்டாம், முதல்ல நம்ம 3 நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வந்தா அதையே ஃபாலோ பண்ணலாம், இல்லன்னா விட்டுடலாம் அப்படின்னு சொன்னது நரி. நரி சொல்றது கரெக்டா தான் இருக்கு, நம்ம அதையே ஃபாலோ பண்ணி எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஆந்தை இருக்கிற இடத்துக்கு போய், சரி நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாங்க தூங்காம தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதாம். அன்னைக்கு நைட்டு எல்லா அனிமல்ஸும் சுத்தி உக்காந்து நடுவுல கேம்ப் ஃபயர்லாம் பத்த வச்சு பாட்டு பாடிட்டும் டான்ஸ் ஆடிட்டும் ஜாலியா இருந்தாங்களாம். நைட்டு ஃபுல்லா முடிச்சிட்டு இருந்துட்டு பகல்ல எல்லா விலங்குகளும் நல்லா தூங்கிட்டாங்களாம். முதல் நாள் மாதிரியே 2வது நாளும் எல்லா அனிமல்ஸும் சுத்தி உக்காந்து கேம்ப் ஃபயர்லாம் பத்த வச்சு இருந்தாங்களாமா. ஆனா முதல் நாள் இருந்த அளவுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் இன்னைக்கு இல்லையாமா. தூங்காததுனால தூக்கமான ஒரு சோர்வு எல்லா விலங்குகளோட முகத்தையும் நல்லா தெரிஞ்சதான். அடுத்த நாள் பகல்ல எல்லாரும் டயர்டா தூங்கிட்டாங்களாம். அதே மாதிரி 3வது நாள் நைட்டும் கேம்ப் ஃபயர்லாம் பத்த வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். சிங்கம் பயங்கர கோபமா இருந்ததாம். கோபமா இருக்கிற சிங்கத்துக்கிட்ட குதிரை போய் நின்னு, சிங்கராஜா ரொம்ப கோபமா இருக்கீங்க, கொஞ்சம் தண்ணியாவது குடி. சிங்க கோபமா இருக்கிறத பார்த்து, ஐயோ நான் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை அந்த இடத்தை விட்டே ஓடிடுச்சு. சிங்கத்தோட கோவத்தை பார்த்த யானைக்கும் சரியா தூங்காம இருந்ததுனால பயங்கரமா கோவம் வந்துடுச்சு.
கோவமா இருந்த அந்த யானை சம்பந்தமே இல்லாம பறவைகள்லாம் உட்கார்ந்து இருந்த மரத்தை போய் இழுக்க ஆரம்பிச்சது. அப்பதான் நரி சொல்லுச்சு, ஒவ்வொரு மிருகங்களோட உடல் அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த பகல்ல நல்லா தூங்கினாதான் இரவுல சுறுசுறுப்பா சந்தோஷமா இருக்க முடியும். அதே மாதிரி நாம நைட்டு நல்லா தூங்கினாதான் பகல்ல நமக்கு தேவையான உணவுலாம் சேகரிச்சு சந்தோஷமா சுறுசுறுப்பா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நாம மாறி இருந்தோம்னா எல்லாருடைய மனநிலையும் எப்படி மாறுதுன்னு கண் கூட பார்த்துட்டோம். இனிமேல எங்க கிட்ட வந்து நைட்டு தூங்காம இருங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன யானையை விட்டு உன்னை மிதிக்க சொல்லிடுவேன். குழந்தைகளா, இந்த கதைய பாத்தீங்களா? நீங்களும் இந்த மாதிரி நைட்ல போன் பாக்குறது, டிவி பாக்குறது எல்லாம் பண்ணீங்கன்னா இப்ப வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அது உங்க உடம்ப கெடுத்துரும். இனிமேல பசங்களா நைட் டைம்ல டிவி போன்ல பார்க்காம நல்லா தூங்கணும்.